வணக்கம். இந்தியாக்குள்ள டிராவல் பண்ணும்போது டென்ஷன் இல்லாம மன நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கானது தான் இந்த விஷயம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கோட பாரத் சுகம் சுரக்ஷா யாத்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிராவல் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாலே போதும், மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? என்னெல்லாம் தப்பா போக சான்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்டே போடுவோம். அத பத்தி தான் இப்ப பேச போறோம். யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லனா கஷ்டப்பட்டு புக் பண்ண டிக்கெட் கேன்சல் ஆயிடுது, இல்லனா நம்ம லக்கேஜ் தொலைஞ்சு போகுது. ஐயோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட சூப்பரான ஒரு ட்ரிப் அனுபவத்தையே மொத்தமா கெடுத்துரும். உண்மையிலேயே ரொம்ப கடுப்பான விஷயங்கள் தானே இது? சரி, இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் இல்லாம மனசுக்கு நிம்மதியா ஒரு பயணம் போகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? வாங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பேரு தான் பாரத் சுகம் சுரக்ஷா யாத்ரா. இதை யார் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து கொடுக்கற ஒரு விரிவான உள்நாட்டு பயண காப்பீட்டு திட்டம் இது. அப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நம்மள எப்படியெல்லாம் பாதுகாக்குது? வாங்க அது கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 3 முக்கியமான தூண்கள் மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாமா? முதல் தூண், இது விபத்து மற்றும் நோய் சம்பந்தப்பட்டது. இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் சேஃப்டிக்கு தேவையான மெடிக்கல் மற்றும் எமர்ஜென்சி உதவிகள் எல்லாமே இதுல கவர் ஆகிடும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அடுத்த 2வது தூண், இது டிராவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கானது. இது வெறும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மட்டும் இல்ல. நம்ம ஃப்ளைட் லேட் ஆகுது, இல்ல நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லக்கேஜ் வர ரொம்ப லேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விதமான பயணச் சிக்கல்களுக்கும் இதுல கவரேஜ் இருக்கு. இதுதான் இந்த பிளானோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ 3வது தூணுக்கு வருவோம். இது மற்ற கவரேஜ்களை பத்தி பேசுது. நம்மளோட லக்கேஜ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது பர்சனல் பொருட்கள் தொலைஞ்சு போனா அதுக்கு கவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம வெளியூர்ல இருக்கும்போது நம்ம வீட்ல திருட்டு போனா அதுக்கு கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. பாத்தீங்களா, இந்த பிளான் எவ்ளோ முழுமையா யோசிச்சு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு? ஓகே, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, இதுக்கு எவ்ளோ செலவாகும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. வாங்க அந்த விஷயத்துக்கு வருவோம். உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி இதுல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பேசிக்கான எல்லா கவரேஜும் கொடுக்கும். இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் அதிக பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக அதிகமான காப்பீட்டு தொகையோட வரும். சோ உங்க ட்ரிப்போட தேவைக்கு எது பெஸ்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பிரீமியம் எவ்ளோ தெரியுமா? வெறும் 249 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துதான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன தொகை நம்ம பயணத்தை எவ்ளோ டென்ஷன் ஃப்ரீ ஆக்குதுன்னு. சரி, இப்போ இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு. ஆனா உண்மையிலே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதை எப்படி கிளைம் பண்றது? அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கணுமே. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ல இதை முடிச்சிடலாம். என்னென்னு பார்க்கலாமா? நீங்க என்ன மாதிரியான கிளைம் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருட்டு இல்ல ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் ரிப்போர்ட், அதாவது எஃப்ஐஆர் காப்பி வேணும். மெடிக்கல் செலவுகளுக்கு ஹாஸ்பிட்டல் பில்ஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் வேணும். ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா ஏர்லைன் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வேணும். இந்த மாதிரி தான். மொத்தத்துல இந்த பாலிசியோட முக்கியமான நோக்கமே ஒண்ணுதான். நீங்க இந்தியாவுல எங்க பயணம் செஞ்சாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, எந்த விதமான மன அழுத்தமோ இல்லாம உங்க பயணத்தை என்ஜாய் பண்ணணும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அடுத்ததா ஒரு ட்ரிப் போக போறீங்கன்னா, அந்த பயணத்துல கிடைக்க போற மன நிம்மதிக்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.